இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் அடால்ஃப் ஹிட்லர். இப்போ நம்ம அடால்ஃப் ஹிட்லர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஹிட்லர்ஸ் ரியல் நேம் வாஸ் டெர் ஃபெஹ்ரர். ஹிட்லரோட உண்மையான பேர் வந்து டெர் ஃபெஹ்ரர். ஃபெஹ்ரர்னா லீடர். அடால்ஃப் ஹிட்லர் வாஸ் born on 20th April 1889. 20th April 1889 அடால்ஃப் ஹிட்லர் பிறந்திருக்காரு. ஹிஸ் பேரண்ட் வாஸ் அலாய்ஸ் ஹிட்லர் அண்ட் கிளாரா போல்சல். அவரோட பேரண்ட் வந்து அலாய்ஸ் ஹிட்லர் அண்ட் கிளாரா போல்சல். He was the fourth of 6 children to Alois Hitler and Clara Polzl. அலாய்ஸ் ஹிட்லருக்கும் கிளாரா போல்சலுக்கும் மொத்தம் 6 சில்ட்ரன் இருந்திருக்காங்க. அதில் 4th சைல்டாக வந்து அடால்ஃப் ஹிட்லர் இருந்திருக்காரு. ஹிட்லர்ஸ் ஓல்டர் சிப்ளிங்ஸ் கஸ்டவ், இடா, ஓட்டோ டைட் இன் இன்ஃபான்சி. கஸ்டவ், இடா, ஓட்டோலாம் வந்து ஹிட்லரோட ஓல்டர் சிப்ளிங்ஸ். அவங்க வந்து இன்ஃபான்ஸ்லேயே இறந்துட்டாங்க. அடால்ஃப் வாண்டட் டு பி அ ஆர்டிஸ்ட் வைல் க்ரோயிங் அப். அடால்ஃப் வந்து தான் வளரும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. He was born in Brennau-Amen, Austria-Hungary. Brennau-Amen, Austria-Hungary வந்து அடால்ஃப் ஹிட்லர் பிறந்திருக்காரு. He got married to Eva Braun in 1945. எவா ப்ரௌனுக்கும் அடால்ஃப் ஹிட்லருக்கும் 1945 மேரேஜ் நடந்திருக்கு. He had citizenship as an Austrian from 1889 to 1925. 1889 1925 வரைக்கும் அடால்ஃப் ஹிட்லருக்கு ஆஸ்ட்ரியாவில் சிட்டிசன்ஷிப் இருந்திருக்கு. He was stateless from 1925 to 1932. அடால்ஃப் ஹிட்லர் வந்து 1925 1932 வரைக்கும் ஸ்டேட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. He had citizenship as a German from 1932 to 1945. அடால்ஃப் ஹிட்லர் வந்து 1932 1945 வரைக்கும் ஜெர்மனில் சிட்டிசன்ஷிப் இருந்திருக்கு. வார்ஸ் ஃபாட் பை அடால்ஃப் ஹிட்லர். இப்போ நம்ம வந்து அடால்ஃப் ஹிட்லர் ஃபைட் பண்ண வார்ஸ் பற்றி பார்க்கலாம். World War I, First Battle of Ypres, Battle of Somme, WIA, Battle of Ramles, Battle of Arras, Battle of Passchendaele. World War I வந்து 28th July 1914 11th November 1918 வரைக்கும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் வைப்ரஸ் வந்து 19th October 1914 30th November 1914 வரைக்கும் நடந்திருக்கு. பேட்டில் ஆஃப் சம் வந்து 1st July 1916 18th November 1916 வரைக்கும் நடந்திருக்கு. பேட்டில் ஆஃப் ரம்லஸ் வந்து 19th July 1916 20th July 1916 வரைக்கும் நடந்திருக்கு. பேட்டில் ஆஃப் அரஸ் வந்து 9th April 1917 16th May 1917 வரைக்கும் நடந்திருக்கு. பேட்டில் ஆஃப் பாஸ்சென்டலே வந்து 31st July 1917 10th November 1917 வரைக்கும் நடந்திருக்கு. அவார்ட்ஸ் ரிசீவ்டு பை அடால்ஃப் ஹிட்லர். இப்போ நம்ம வந்து அடால்ஃப் ஹிட்லர் ரிசீவ் பண்ண அவார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அயர்ன் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அயர்ன் கிராஸ் செகண்ட் கிளாஸ், ஊண்ட் பேட்ச், ஹானர் கிராஸ், பவாரியன் கிராஸ் ஆஃப் மிலிட்ரி மெரிட் தேர்ட் கிளாஸ் வித் ஸ்வாட்ஸ், Bavarian Medal of Military Service third class, Regimental Diploma. அயர்ன் கிராஸ் ஃபஸ்ட் கிளாஸ் அவார்டும் அயர்ன் கிராஸ் செகண்ட் கிளாஸ் அவார்டுமே வந்து பிரேவரிக்காக அவார்ட் பண்ணுறது. வூண்ட் பேட்ச் வந்து வேர்ல்டு வார் I வூண்டான சோல்ஜர்ஸ்க்கு கொடுத்த அவார்டு தான் வந்து வூண்ட் பேட்ச். ஹானர் கிராஸ் வந்து இட் இஸ் அவார்டட் டு கோமெமரேட் சர்வீஸ் ஆஃப் த ஜெர்மன் பீப்புள் டியூரிங் த வேர்ல்டு வார். ஜெர்மன் பீப்புளோட சர்வீஸை வந்து கோமெமரேட் பண்ணுறது, நினைவூட்டுற வகையில் வந்து கொடுத்த அவார்டு தான் வந்து ஹானர் கிராஸ். பவாரியன் கிராஸ் ஆஃப் மிலிட்ரி மெரிட் தேர்ட் கிளாஸ் வித் ஸ்வாட்ஸ், பவாரியன் மெடல் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸ் தேர்ட் கிளாஸ். இந்த 2 அவார்டுமே வந்து ஒரு சோல்ஜரோட பிரேவரியை பாராட்டி கொடுக்குற அவார்டு தான். ரெஜிமெண்டல் டிப்ளமோ, சர்டிஃபிகேட் ஆஃப் சர்வீஸ் இஷ்யூடு டு யூனிட் ஆஃப் ஜெர்மன் ஆர்மி இன் வேர்ல்டு வார் I. ஜெர்மன் ஆர்மி வந்து வேர்ல்டு வார் I நல்ல சர்வீஸ் பண்ணனால அவங்களுக்கு கொடுத்த அவார்டு தான் வந்து ரெஜிமெண்டல் டிப்ளமோ. ஹிட்லர் இன் வேர்ல்டு வார் I. ஹிட்லரோட பார்ட்டிசிபேஷன் வேர்ல்டு வார் I ஹிட்லரோட பார்ட்டிசிபேஷன் பற்றி பார்க்கலாம். ஹிட்லர் ப்ளீடட் டு பி இன் அ பவாரியன் ஆர்மி அண்ட் வாஸ் கிராண்டட். ஹிட்லர் வந்து பவாரியன் ஆர்மியில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சினார். அது வந்து அவரோட வந்து கிராண்ட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த பவாரியன் ஆர்மியில் அவர் ஒரு ஆள் இருந்திருக்காரு. ஹி சர்வ்ட் அஸ் அ மெசஞ்சர் இன் அ ரெஜிமெண்ட். ஒரு ரெஜிமெண்ட்டில் வந்து இவர் ஒரு மெசஞ்சராக சர்வ் பண்ணியிருந்திருக்காரு வேர்ல்டு வார் I. He was shot in the leg and suffered from a poison gas attack. He was awarded the Iron Cross, the highest military honor in Germany. இவர் வந்து வேர்ல்டு வார் I அப்போது லெக்கில் ஷார்ட் ஆகியும் பாய்சன் கேஸ் அட்டாக்னாலையும் ரொம்ப சஃபர் ஆகிருக்காரு. அவரோட சர்வீஸை வந்து பாராட்டி அயர்ன் கிராஸ் அவார்ட், த ஹையஸ்ட் மிலிட்ரி ஹானர் இன் ஜெர்மனியை வந்து அவருக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க. He was the leader of Nazi party. Nazi பார்ட்டியோட லீடராக இருந்திருக்காரு அடால்ஃப் ஹிட்லர். ஃபவுண்ட் SSSA ஹிட்லர் யூத். அடால்ஃப் ஹிட்லர் வந்து SSSA ஹிட்லர் யூத் இந்த மூணு ஃபார்ம்ஸ் ஆஃப் பாராமிலிட்ரி யூனிட்ஸையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. SS வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1925.
எஸ்ஏ வந்து 1920 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஹிட்லர் யூத் வந்து 1926 வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. SS and SA functioned as a paramilitary organization in the Nazi party. எஸ்ஏயும் எஸ்எஸும் வந்து paramilitary ஆர்கனைசேஷனாக வந்து செயல்பட்டுருக்கு நசி பார்ட்டியில். paramilitary ஆர்கனைசேஷன்னா ஒரு கண்ட்ரியோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ், டாக்டிக்ஸ், அப்புறம் ட்ரைனிங்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு கண்ட்ரியோட ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஒரு பார்ட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிட்லர்ஸ் நோட்டபிள் ஒர்க் இஸ் மெயின் கேம்ப். ஹிட்லரோட ஒரு நோட்டபிள் ஒர்க் வந்து மெயின் கேம்ப். அதோட மீனிங் வந்து மை ஸ்ட்ரகிள். சோல்டு 5 million காப்பீஸ் அண்ட் மேட் ஹிம் ரிச். அந்த புக்கோட 5 million காப்பீஸ் வந்து சோல்ட் ஆகி அவர் ரொம்ப ரிச் ஆகிக்கிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Topics included Jews were evil, Germans were superior race, democracy and need to conquer Russia. அந்த புக்கில் வந்து இன்க்ளூட் ஆன டாபிக்ஸ் வந்து ஜூஸ் வந்து எவ்வளோ ஈவிலான பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜெர்மன்ஸ் தான் சுப்பீரியரான ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெமோக்ரஸி பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ரஷ்யாவை கான்குயர் பண்ணதுக்கான நீட் என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. It is the philosophical autobiography of Hitler that was published in 1925 when he was in prison. இது வந்து philosophical autobiography of Hitler. இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1925 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போது வந்து ஹிட்லர் ப்ரிசனில் இருந்திருக்காரு. ஃபீல்டு மார்ஷல் வால்டர் மாடல் வாஸ் ஹிட்லர்ஸ் ஃபேவரட் ஜென்ரல். ஹூ வாஸ் ஹிஸ் கமாண்டர்? ஃபீல்டு மார்ஷல் வால்டர் மாடல் வந்து ஹிட்லரோட ஃபேவரட் ஜென்ரலாக இருந்திருக்காங்க. ஹிட்லரோட கமாண்டராகவும் வந்து அவர் சர்வ் பண்ணியிருந்திருக்காரு. ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி கேப்பபிள் அண்ட் அக்ரெசிவ் ஜெர்மன் கமாண்டர். ஆகஸ்ட் ஃப்ரைட்ரிச் குபிசெக் வாஸ் ஹிட்லர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹூ வாஸ் அன் ஆஸ்ட்ரியன் மியூசிக்கல் கண்டக்டர். ஆகஸ்ட் ஃப்ரைட்ரிச் குபிசெக் தான் வந்து ஹிட்லரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஆஸ்ட்ரியன் மியூசிக்கல் கண்டக்டராக இருந்திருக்காங்க. மியூசிக்கல் கண்டக்டர்னால் ஒரு ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதோட மெயின் பார்ட்டாக வந்து மியூசிக்கல் கண்டக்டர் தான் இருப்பாங்க. குபிசெக் லேட்டர் ரோட் அபவுட் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் இன் த யங் ஹிட்லர் ஐ நோ. குபிசெக் வந்து அவங்களோட ஹிட்லருக்கும் அவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட நேம் என்னென்னா த யங் ஹிட்லர் ஐ நியூ. நாசிசம் ஃபார்மலி நோன் அஸ் நேஷ்னல் சோஷியலிசம். நாசிசம் வந்து ஃபார்முலாக எப்படி அறியப்பட்டிருக்குன்னா நேஷ்னல் சோஷியலிசம். இட் இஸ் அஃபிஷியலி நோன் அஸ் நேஷ்னல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. இதை வந்து எப்படி அஃபிஷியலாக சொல்கிறாங்கன்னா நேஷ்னல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. The party hate Jews for many reasons such as losing the World War I because of them. They are the reason for the Great Depression etc. இந்த பார்ட்டி நசி பார்ட்டி ஏன் வந்து ஜூஸை வந்து ரொம்ப ஹேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா they are the reason for the Great Depression, losing the war because of them. இந்த நசி பார்ட்டி வந்து அவங்க ஹேட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஜூஸ்னால தான் வேர்ல்டு வார் 1 வந்து இவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜூஸ் தான் வந்து கிரேட் டிப்ரெஷனுக்கான ஒரு ரீசனாகவும் இருந்திருக்காங்க. திஸ் பார்ட்டி வாஸ் ஆக்டிவ் பிட்வீன் 1920 until losing of World War II. 1920 வேர்ல்டு வார் 2 வந்து அவங்க லாஸ் பண்ணுற வரைக்கும் நசி பார்ட்டி வந்து ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Great Depression. The Great Depression was the economic crisis that happened in America. On 24th October, 13 million shares were sold. This was the beginning of the Great Depression. Great Depressionனா வந்து ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ். அது வந்து எங்கே நடந்துச்சுன்னா அமெரிக்காவில் நடந்திருக்கு. ஆன் 24th October அன்றைக்கி வந்து 13 million ஷேர்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து அந்த கிரேட் டிப்ரெஷனுக்கான ஒரு பிகினிங் அப்படின்னு சொல்கிறாங்க. During the following years, the national income of USA fell by half. The effect of the Great Depression was felt worldwide. And the Great Depression and the following yearsல வந்து யூஎஸ்ஏயோட இன்கம் வந்து ஹாஃபாக ஃபால் ஆயிருக்கு. இந்த கிரேட் டிப்ரெஷனோட எஃபெக்ட் வந்து வேர்ல்டு வைடாக இருந்திருக்கு. ஜெர்மன்ஸ் ஆல்சோ பீன் அஃபெக்டட் பை இட் லாட். இந்த கிரேட் டிப்ரெஷனால் ஜெர்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகியிருந்திருக்காங்க. Germany is a powerful country who had fought against France and its allies. They lost in World War I, so they have to pay huge tax to ally countries. So they become the highest poverty country in the world. ஜெர்மன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி. அந்த கண்ட்ரி வந்து ஃப்ரான்ஸும் அதோட ஆலிஸ் கூடயும் ஃபைட் பண்ணாங்க. அப்போது வந்து வேர்ல்டு வார் 1 அவங்க லாஸ் பண்ணனால அந்த ஆலி கண்ட்ரிஸ் கிட்ட வந்து அவங்க நிறைய டேக்ஸ் வந்து கட்டினாங்க. அதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வேர்ல்டோட ஹையஸ்ட் பாவர்ட்டி கண்ட்ரியாக வந்து ஜெர்மன் மாறிடுச்சு. Youth in Nazi Germany. Adolf Hitler was fanatically interested in the youth of the country. At 14, all boys had to join the Hitler Youth, where they learned to worship or hate Jews, communists, gypsies.
அடால்ஃப் ஹிட்லருக்கு வந்து இந்த யூத் ஆஃப் த கண்ட்ரி மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அட் ஏஜ் ஆஃப் 14 வந்து எல்லா பாய்ஸுமே ஹிட்லர் யூத் அந்த யூனிட்டில் வந்து ஜாயின் பண்ணிடணும். அங்கே வந்து என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ஹவு டு வர்ஷிப் வார், ஹேட் ஜூஸ், கம்யூனிஸ்ட், ஜிப்சிஸ். ஹிட்லர்ஸ் ரேங்க் இன் த மிலிட்ரி சர்வீஸ் வாஸ் கெஃப்ரைட்டர். கெஃப்ரைட்டர் வந்து ஒரு ரேங்க், ஸ்விஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் மிலிட்ரி ரேங்க். இது வந்து செகண்ட் ரேங்க் ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதுக்காகனா, ஒரு சோல்ஜர் இல்லை ஒரு ஏர்மேன் ஒரு செயிலர் வந்து ப்ரொமோட் ஆகணும்னா அதுக்கு வந்து கொடுக்குற அவார்ட், ஒரு மிலிட்ரி ரேங்க்னா வந்து கெஃப்ரைட்டர். Hitler served for German Empire and Weimar Republic from 1914 to 1920. ஹிட்லர் வந்து ஜெர்மன் எம்பையருக்கும் வெய்மார் ரிப்பப்ளிக்கும் 1914 1920 வரைக்கும் சர்வ் பண்ணியிருந்திருக்காரு. He also served for Nazi Germany from 1939 to 1945. நசி ஜெர்மனிக்கு 1939 1945 வரைக்கும் சர்வ் பண்ணியிருந்திருக்காரு. வெய்மார் ரிப்பப்ளிக் வந்து ஜெர்மனியோட கவர்மெண்ட்டாக 1919 1933 வரைக்கும் இருந்திருக்கு. இது எங்கே இருக்குன்னா, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஜெர்மனியில் இருக்குது. He passed away in 13th April 1945 in Berlin, Nazi Germany. He was aged 56. இவர் வந்து 13th April 1945 இறந்திருக்காரு. எங்கன்னா பெர்லின், நசி ஜெர்மனி. அப்போது அவர் இறந்தப்போ 56 தான் அவரோட ஏஜ். த ரீசன் பிஹைண்ட் ஹிஸ் டெத் வாஸ் சூசைடு. அவரோட டெத்துக்கு பின்னாடி உள்ள ரீசன் வந்து சூசைட். ஹி கமிட்டட் சூசைட் பை ஸ்வாலோயிங் அ சைனைட் கேப்சியூல் அண்ட் பை ஷூட்டிங் இன் ஹிஸ் ஹெட். அவர் வந்து எப்படி சூசைட் பண்ணார்னா, ஒரு சைனைட் கேப்சியூலை ஸ்வாலோ பண்ணியும் ஷார்ட் இந்த ஹெட்டில் வந்து ஷார்ட் பண்ணியும் இறந்துருக்காரு. சைனைட் வந்து என்ன பண்ணுன்னா, சைனைட் ப்ரிவென்ட்ஸ் த செல்ஸ் ஆஃப் த பாடி ஃப்ரம் யூஸிங் ஆக்சிஜன். வென் திஸ் ஹேப்பன்ஸ் தி செல் டைஸ், இட் காசஸ் ரேப்பிட் டெத். சைனைட் வந்து பாடியில் உள்ள செல்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் போகிறத வந்து தடுக்கும். ஸோ என்னாகும்னா, இப்போது வந்து ஆக்சிஜன் வந்து செல்லுக்கு போகலைன்னா செல் வந்து டை ஆயிரும். இதனால் என்னாகும்னா ரேப்பிட் டெத் வந்து நடக்கும். அதனால வந்து அடால்ஃப் ஹிட்லர் இறந்துருக்காரு. The reason behind the suicide was it was in a situation where Germany will win in World War II. But unfortunately, Japan dropping bomb on Pearl Harbor and USA entering into the war gave a full stop to Hitler and his plan. ரீசன் வந்து அந்த சூசைட் பண்ண ரீசன் வந்து வேர்ல்டு வார் 2 அப்போது கண்டிப்பாக ஜெர்மனி வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கப்போ, ஜப்பான் வந்து பேர்ல் ஹார்பர்லையும் யூஎஸ்ஏலையும் வந்து பாம் ட்ராப் பண்ணிடுறாங்க. அப்போது வந்து அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி யூஎஸ்ஏ என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமாவில் வந்து பாம் ட்ராப் பண்ணிடுறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, யூஎஸ்ஏ வந்து அந்த வாரில் என்டர் ஆகிறது மூலமாக அது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான கண்ட்ரியாக இருந்திருக்கு. ஸோ ஹிட்லரோட அந்த பிளான்ஸ்க்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அதை ஏற்றுக்க முடியாமல் அவர் ஒய்ஃபோட பிஸ்டல் வந்து ஷூட் பண்ணி 30th April 1945 வந்து இறந்திருக்காரு. தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹிட்லர். கடைசியாக ஹிட்லர் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஹி வாஸ் டைம்ஸ் மேன் ஆஃப் தி இயர் இன் 1938. டைம் அப்படின்ற ஒரு மேகசினில் அடால்ஃப் ஹிட்லர் வந்து 1938க்கான மேன் ஆஃப் தி இயர் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஹி நெவர் பர்சனலி ஓன் எலெக்ஷன். ஹிட்லர் வந்து எப்படி வந்து ஒரு பெரிய பொலிட்டீஷியனாக இருந்தாலுமே வந்து இது வரைக்கும் எந்த எலெக்ஷனும் அவர் வின் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிட்லர் ஃபியர்ஸ் ஆன் கேட்ஸ். இது வந்து ஒரு கொஞ்சம் ஃபன்னி. ஹிட்லர் வந்து கேட் வந்து பார்த்து பயப்படுவாராம். ஹி வாஸ் அ பியூர் வெஜிடேரியன். ஹிட்லர் வந்து நிறைய பீப்புளை வந்து கொண்டு குவிச்சாலுமே வந்து அவர் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியனாக இருந்திருக்காரு. At the age of 14, he unknowingly fell in a lake and a church father who gone that side saved the young Hitler. At the age of 14, அவருக்கு வந்து 14 years of ஏஜ் இருக்கும்போது வந்து ஒரு ஏரியில் வந்து தவறி விழுந்துடுறாரு. அப்போது வந்து அந்த சைடு போன ஒரு சர்ச் ஃபாதர் வந்து அவர் சேவ் பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, டாக்டரே வந்து ரொம்ப வியந்திருக்காங்க. ஏன்னா வந்து இது ஒரு மெடிக்கல் மிராக்கல், இந்த பையன் வந்து பொழைச்சி வந்தது ரொம்ப மெடிக்கல் மிராக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வந்து இந்த பையனை காப்பாற்றினால அடால்ஃப் ஹிட்லருக்கு வந்து ஒரு சர்ச் ஃபாதர் ஆகணும் அப்படின்ற ஆசை ரொம்ப நாள் இருந்திருக்கு. ஆனால் சர்ச் ஃபாதராக அவர் ஆகியிருந்தார்னா கடவுளுக்கு மட்டும்தான் அவரால் சேவ் பண்ணியிருக்க முடியும், பீப்புளுக்கு வந்து அவரால் சேவ் பண்ணியிருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Adolf Hitler was once nominated in 1939. As unlikely, he was nominated for Nobel Prize for Peace by a member of Swedish Parliament. Adolf Hitler வந்து 1939 நோபல் ப்ரைஸ், அது வந்து பீஸுக்கான நோபல் ப்ரைஸ்க்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. யார் நாமினேட் பண்ணனா,
மெம்பர் ஆஃப் ஸ்வீடிஷ் பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பர் வந்து அவர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு திங். இட் இஸ் லைக் ஃபன்னின்னு அவரை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. எந்த இயர்லனா 1939 நாமினேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.